चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 14/1/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: நற்சிந்தனையாளர் ஆவதற்கான ஆதாரம் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனை. இன்று பாப்தாதா நாலாபுறங்களின் விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்தவிதமான விசேஷ குழந்தைகள்? யார் எப்பொழுதும் சுய சிந்தனை மற்றும் நற்சிந்தனையில் இருக்கும் காரணத்தினால் அனைவரின் நற்சிந்தனையாளராக இருக்கின்றார். யார் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையிலேயே இருக்கின்றாரோ அவர் இயல்பாகவே நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகின்றார். நற்சிந்தனையின் ஆதாரம் நற்சிந்தனையாளர் ஆவதற்கானது. முதல் அடி சுய சிந்தனை. சுய சிந்தனை என்றால் பாப்தாதா நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கூறியிருக்கிறார். அதை எப்பொழுதும் நினைவு சொரூபத்தில் வைப்பது. எப்படி தந்தை மற்றும் தாதா பிரம்மா பாபா என்னவாக இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் அப்படி அவர்களை தெரிந்து கொள்வதுதான் யதார்த்தமாக தெரிந்து கொள்வது. மேலும் இருவரையும் தெரிந்து கொள்வதுதான் தெரிந்து கொள்வது. அதேபோல் தன்னையும் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், அதாவது எது என்னுடைய ஆதி அனாதி சிரேஷ்ட சொரூபமாக இருக்கிறதோ அந்த ரூபத்தில் தன்னைத்தானே தெரிந்து கொள்வது. மேலும் அதே சுய சிந்தனையில் இருப்பது என்பதைத்தான் சுய சிந்தனை என்று கூறுவது. நான் பலகீனமானவன், முயற்சி செய்பவன், ஆனால் வெற்றி சொரூபமாக இல்லை, மாயாவை வென்றவனாக இல்லை என்று யோசிப்பது சுய சிந்தனை இல்லை. ஏனென்றால் சங்கமயுகத்தின் முயற்சி பிராமண ஆத்மா என்றால் சக்திசாலியான ஆத்மா. இந்த பலகீனம் மற்றும் முயற்சி செய்யாமை அல்லது மந்தமாக முயற்சி செய்வது ஆகியவை தேக அபிமானத்தின் படைப்பு. சுயம் என்றால் ஆத்மா அபிமானி. இந்த நிலையில் பலகீனத்தின் விஷயங்கள் வர முடியாது. அந்த மாதிரி இந்த தேக அபிமானத்தின் சிந்தனை செய்வதும் சுய சிந்தனை இல்லை. சுய சிந்தனை என்றால் எப்படி தந்தையோ அப்படி நான் சிரேஷ்ட ஆத்மா. அந்த மாதிரி சுய சிந்தனை செய்பவர் நற்சிந்தனை செய்ய முடியும். நற்சிந்தனை என்றால் ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆழமான ரமணீகரமான இரகசியங்களின் சிந்தனை செய்வது. ஒன்று அப்படியே சொல்வது மட்டும், இன்னொன்று ஞான கடலின் அலைகளில் நீந்துவது. அதாவது ஞான பொக்கிஷத்தின் எஜமான தன்மையின் போதையில் இருந்து எப்பொழுதும் ஞான ரத்தினங்களுடன் விளையாடி கொண்டிருப்பது. ஞானத்தின் ஒவ்வொரு விலை மதிக்க முடியாத வார்த்தைகளை அனுபவத்தில் கொண்டு வருவது என்றால் தன்னை விலை மதிக்க முடியாத ரத்தினங்களால் எப்பொழுதும் மகான் ஆக்குவது. அந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை செய்பவர்தான் நற்சிந்தனை செய்பவர். அப்படி நற்சிந்தனை செய்பவர் இயல்பாகவே வீணான சிந்தனை மற்றும் பிற சிந்தனைகளிலிருந்து விலகி இருக்கின்றார். சுய சிந்தனை நல் சிந்தனை செய்யக்கூடிய ஆத்மா ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய நல்ல சிந்தனைகளில் அந்த அளவு பிஸியாக இருக்கிறார். அவருக்கு வேறு சிந்தனை செய்வதற்காக ஒரு வினாடி மற்றும் சுவாசத்திற்கும் நேரம் இருப்பதில்லை. எனவே எப்பொழுதுமே மற்ற சிந்தனை மற்றும் வீணான சிந்தனையிலிருந்து சுலபமாகவே பாதுகாப்பாக இருக்கின்றார். புத்தியிலும் இடமில்லை, நேரமும் இல்லை. நேரமும் நல்ல சிந்தனைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. புத்தி எப்பொழுதும் ஞான ரத்தினங்களால் அதாவது நல்ல எண்ணங்களினால் நிரம்பியிருக்கிறது. மற்ற எந்த எண்ணமும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இவரைத்தான் நற்சிந்தனை செய்பவர் என்று கூறுவது. ஒவ்வொரு ஞானத்தின் வார்த்தையின் இரகசியத்தில் செல்பவர் இசையின் மகிழ்ச்சியில் மட்டும் இருப்பவர் இல்லை.
இசை என்றால் சொன்ன வார்த்தைகளின் இரகசியத்தில் செல்பவர். எப்படி ஸ்தூலமான இசையை கேட்பதற்கும் மிகவும் விருப்பம் இருக்கிறது, அதேபோல் ஞான முரளி இசையும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் இசையின் கூடவே இரகசியத்தை புரிந்து கொள்பவர் ஞான பொக்கிஷத்தின் அதிபதியாகி சிந்தனை செய்வதில் மூழ்கி இருக்கின்றார். மூழ்கிய நிலையில் இருப்பவரின் எதிரில் எந்த தடையும் வர முடியாது. அந்த மாதிரி சுய சிந்தனை செய்பவர் இயல்பாகவே அனைவரின் தொடர்பில் நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகின்றார். சுய சிந்தனை பிறகு நற்சிந்தனை, அந்த மாதிரியான ஆத்மா நற்சிந்தனையாளர் ஆகிவிடுகின்றார். ஏனென்றால் யார் இரவு பகலாக நல்ல சிந்தனைகளில் இருக்கின்றாரோ அவர் மற்றவர்களுக்காக ஒருபொழுதும் தீமை யோசிப்பதில்லை, பார்ப்பதும் இல்லை. அவருடைய இயற்கையான சமஸ்காரம் மற்றும் சுபாவம் நல்லதாக இருக்கும் காரணத்தால் உள்ளுணர்வு பார்வை அனைத்திலும் நல்லதையே பார்ப்பது மற்றும் நல்லதையே நினைப்பது என்ற பழக்கம் இயல்பாகவே உருவாகிவிடுகிறது. எனவே அவர் ஒவ்வொருவருக்காகவும் நற்சிந்தனையாளராக இருக்கின்றார். எந்த ஒரு ஆத்மாவின் பலகீனமான சம்ஸ்காரத்தையும் பார்த்து அந்த ஆத்மாவிற்காக இவர் அந்த மாதிரியானவர் என்று தீயதை மற்றும் வீணானதை யோசிக்க மாட்டார். ஆனால் அந்த மாதிரி பலகீனமான ஆத்மாவிற்கு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கை கொடுத்து சக்திசாலியாக ஆக்கி உயரே பறக்க வைப்பார். எப்பொழுதும் அந்த ஆத்மாவிற்காக சுப பாவனை சுப விருப்பங்கள் மூலமாக சகயோகியாக ஆவார். நற்சிந்தனையாளர் என்றால் நம்பிக்கை இழந்தவரையும் நம்பிக்கை உள்ளவராக ஆக்குபவர். நற்சிந்தனையின் பொக்கிஷத்திலிருந்து பலகீனமானவரையும் நிரப்பி முன்னேற வைப்பார். இவரிடமோ ஞானமே இல்லையே என்று நினைக்க மாட்டார். இவர் ஞானத்திற்கு பாத்திரமானவர் இல்லை, இவர் ஞானத்தில் செல்ல முடியாது என்று நினைக்க மாட்டார். நற்சிந்தனையாளர் பாப்தாதா மூலமாக பெற்றிருக்கும் ஆதரவு என்ற கால் கொடுத்து முடமானவரையும் நடக்க வைப்பதற்கு பொறுப்பாளராகிவிடுவார். நற்சிந்தனையாளர் ஆத்மா தன்னுடைய நற்சிந்தனை நிலை மூலமாக மனமுடைந்து போன ஆத்மாவையும் கூட குஷிப்படுத்தும் இனிப்பு மூலமாக அவரை ஆரோக்கியமானவராக ஆக்கிவிடுவார். நீங்களும் தில்குஷ் மிட்டாய் அருந்துகிறீர்கள் இல்லையா? அப்படியானால் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தெரியும் அல்லவா? நற்சிந்தனையாளர் ஆத்மா யாருடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டும் அந்த ஆத்மாவின் பலகீனத்தை மறந்து தன்னுடைய விசேஷ சக்தியின் பலத்தை கொடுத்து அவரையும் சக்திசாலி ஆக்கிவிடுவார். யார் மீதும் வெறுப்பு நிறைந்த பார்வை இருக்காது. எப்பொழுதும் கீழே விழுந்த ஆத்மாவை மேலே தூக்கிவிட வேண்டும் என்ற பார்வை இருக்கும். தான் மட்டும் நற்சிந்தனையில் இருப்பது மற்றும் சக்திசாலியான ஆத்மா ஆவது இதுவும் முதல் நிலை இல்லை. இதையும் நற்சிந்தனையாளர் என்று கூற மாட்டோம். நற்சிந்தனையாளர் என்றால் தன்னுடைய பொக்கிஷங்களை எண்ணம் மூலமாக வாய்மொழி மூலமாக தன்னுடைய ஆன்மீக உறவு தொடர்பு மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துவது. நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் நம்பர் 1 சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரிகள். நீங்கள் அந்த மாதிரி நற்சிந்தனையாளராக இருக்கிறீர்களா? எப்பொழுதும் நல்ல உள்ளுணர்வு பார்வை இருக்க வேண்டும். பிறகு உலகமும் சிரேஷ்ட பிராமணர்களுக்கு நல்லதாக தென்படும். பொதுவாகவே சாதாரண ரூபத்தில் நல்லதை பேசு என்று கூறுவார்கள். பிராமண ஆத்மாக்களோ நல்ல ஜென்மம் எடுத்தவர்கள், நல்ல நேரத்தில் பிறந்திருக்கிறீர்கள். பிராமணர்களின் ஜென்மத்தின் நேரம், அதாவது வேலை நல்லதுதான் இல்லையா? பாக்கியத்தின் திசையும் நல்லது, சம்பந்தமும் நல்லது. எனவே பிராமண ஆத்மாக்களுக்கு நடைமுறையில் மட்டுமின்றி கனவில் கூட தீயதின் பெயர் அடையாளம் கூட வராது. நீங்கள் அந்த மாதிரியான நற்சிந்தனையாளர் ஆத்மாக்கள் இல்லையா? நீங்கள் விசேஷமாக நினைவு தினத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நினைவு தினம் என்றால் சக்தி நிறைந்த தினம். அப்படி நீங்கள் விசேஷமாக சக்திசாலியான ஆத்மாக்கள் இல்லையா? பாப்தாதாவும் எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மாக்கள் சக்தி தினத்தை கொண்டாடுவதற்காக வருக வருக என்று கூறுகிறார். சக்திசாலியான பாப்தாதா சக்திசாலியான குழந்தைகளை எப்பொழுதும் வரவேற்கின்றார். புரிந்ததா? நல்லது. எப்பொழுதும் சுய சிந்தனையின் ஆன்மீக போதையில் இருக்கும்
நற்சிந்தனையின் பொக்கிஷத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய நற்சிந்தனையாளராகி அனைத்து ஆத்மாக்களையும் பறக்க வைக்கும், எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக வள்ளல் மற்றும் வரமளிக்கும் வள்ளலாகி அனைவரையும் சக்திசாலியாக ஆக்கும் சக்திசாலியான சமமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. மாதர்களின் குரூப். தாய்மார்கள், நீங்கள் எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இல்லையா? காலடியில் பணிவிடை செய்பவராக இருந்து தலையின் கிரீடம் ஆகிவிட்டீர்கள். இந்த குஷி எப்பொழுதும் இருக்கின்றதா? எப்பொழுதாவது குஷியின் பொக்கிஷம் திருட்டு போய்விடுவதில்லையே. மாயா திருடுவதில் மிகவும் திறமை வாய்ந்தது. ஒருவேளை எப்பொழுதும் வீரம் நிறைந்தவராக புத்திசாலியாக இருந்தீர்கள் என்றால் மாயா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் அது உங்களின் தாசியாகிவிடும், எதிரியிலிருந்து சேவாதாரி ஆகிவிடும். அந்த மாதிரி மாயாவை வென்றவராக நீங்கள் ஆகியிருக்கிறீர்களா? தந்தையின் நினைவு இருக்கிறது என்றால் எப்பொழுதும் அவருடன் இருப்பவர்கள் ஆன்மீக பிரபாவம் ஏற்பட்டுவிட்டது. தந்தையின் தொடர்பு இல்லை என்றால் ஆன்மீக பிரபாவம் இல்லை. அப்படி நீங்கள் அனைவரும் தந்தையின் தொடர்பு என்ற வண்ணத்தில் வண்ணமயமாக்கப்பட்டு பற்றுதலை வென்றவராக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மோகம் அல்லது பற்றுதல் இருக்கின்றதா? தன்னுடைய குழந்தைகள் மேல் இருக்காது, ஆனால் பேரன் பேத்திகள் மேல் இருக்கின்றது. குழந்தைகளின் சேவை முடிந்தது, மற்றவர்களின் சேவை தொடங்கியது. குறைவதில்லை, ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை ஏற்பட்டுவிடும். இந்த அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டிருக்கிறீர்களா? தாய்மார்களுக்கு எவ்வளவு சிரேஷ்ட பிராப்தி ஆகிவிட்டது. யார் முற்றிலும் காலியானவராக ஆகியிருந்தாரோ அவர் இப்பொழுது அனைத்தும் நிறைந்தவராகிவிட்டார், அனைத்தும் இழந்துவிட்டார். இப்பொழுதும் மீண்டும் தந்தை மூலமாக அனைத்து பொக்கிஷங்களையும் பிராப்தி செய்துவிட்டீர்கள் என்றால் தாய்மார்கள் என்னவாக இருந்தவர்கள் என்னவாக ஆகிவிட்டீர்கள்? 4 சுவர்களுக்குள் இருந்தவர்கள் உலகத்தின் அதிபதி ஆகிவிட்டீர்கள். தந்தை என்னை அவருடைய குழந்தையாக ஆக்கிவிட்டார் என்றால் எனக்கு எவ்வளவு பாக்கியம் என்ற இந்த போதை இருக்கிறது தான் இல்லையா? பகவான் வந்து தன்னுடைய குழந்தையாக ஆக்குவது மாதிரி சிரேஷ்டமான பாக்கியம் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. எனவே தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பொழுதும் இந்த பொக்கிஷத்தை மாயா திருடிவிடக்கூடாது. அனைவரும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்களா? அனைத்தையும் விட மிகப்பெரிய புண்ணியம் மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பது. எனவே எப்பொழுதும் அனைத்து ஆத்மாக்களுக்காக புண்ணிய ஆத்மா, அதாவது தனக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களின் பெரும் வள்ளலாகுங்கள். அந்த மாதிரி தானம் செய்யுங்கள். எந்த அளவு மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவு பல மடங்கு அதிகரிக்கிறது. அப்படி இந்த கொடுப்பது என்பது பெறுவதாகிவிடுகிறது. அந்த மாதிரி ஊக்கம் இருக்கின்றதா? இந்த ஊக்கத்தின் நடைமுறை சுரூபம் சேவையில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். எந்த அளவு உடல், மனம், பணம், செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்துகிறீர்களோ அந்த அளவு தற்சமயமும் பெரிய வள்ளல் புண்ணிய ஆத்மா ஆகின்றீர்கள். மேலும் எதிர்காலத்திலும் சதா காலத்திற்காக சேமிப்பு செய்கிறீர்கள். தன்னுடைய அனைத்தையும் சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதும் நாடகத்தில் பாக்கியம் இருக்கிறது. அப்படி நீங்கள் இந்த பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொள்பவர்கள்தான் இல்லையா? யோசித்து செய்தீர்கள் என்றால் வெள்ளி வாய்ப்பு, பரந்த மனமுடையவராகி செய்தீர்கள் என்றால் பொன்னான வாய்ப்பு. எனவே அனைவரும் நம்பர் 1 வாய்ப்பை எடுப்பவர்களாக ஆகுங்கள். तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।